காமராஜருக்கு எல்லாரும் அருள் கூறந்து காமராஜர் சொன்னார், இதான் ஜனநாயகம். இதுக்குத்தான் நான் போராடுறேன். யாரும் நின்னாலும் யாரும் இருக்கு, யாரும் ஜெயிக்கலாம், யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாங்கிற ஒரு ஜனநாயகத்துக்கு போராடுறேன். இதுதான் முழுசா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னது மாதிரி அன்னைக்கு வாவுக்கு சொன்னார். இதெல்லாம் எதிர்பார்த்து இந்த மக்கள் நம்ம வரவேற்பு கொடுப்போம், நம்மளை சிறுவனுவா நினைச்சா நம்ம போராடணும் அப்படின்னு தூக்கி எரிஞ்சாரு. கடைசி காலத்தில் ஒரு மளிகை கடை விட்டார். மளிகை கடை வந்ததுக்கு பின்னாடி மன்னர் வியாபாரம் செய்யார். மக்களே தன்னுடைய சொத்து சொகம் எல்லாத்தையும் கொடுத்து அந்த வெள்ளைக்காரருக்கு அந்த நாட்டை இந்த கொள்ளைக்காரர்கிட்ட கொடுத்து நோங்கட்டி வியாபாரம் சின்ன அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் தேசத்துக்கு போராட்டத்துக்கு என்ன பங்கையாச்சு இருக்குமா? இந்த தேசத்துக்காக பாடுபட்டவர் யாராச்சும் இந்த ரெண்டு திராவிட கட்சியில் இருப்பாங்க. எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு விஷயங்கள் இந்த நாடு விடுதலை போராட்டம் கண்டிப்பாக அவங்கெல்லாம் போராட்டத்துக்கு முன்னாடியே 2021 பாரதிய அண்ணா 35 சிதம்பரம் அவங்கெல்லாம் சுதந்திரத்தை பார்க்கிறது. அந்த காலத்திலே தமிழ் நேசன் ஒரு பத்திரிகையாளர் தமிழருக்கான தன் சொத்தையெல்லாம் இந்த நாட்டுக்கான மட்டும் ஒரு ஆளை இப்போ